வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ஓபிஎஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஆண்மை இல்லாதவர், என் மச்சான் என் பங்காளி ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு பேச்சும், அதிமுகவிலேயே 2-3 அணிகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ்ஸை ஒருமையில் பேசுவது, திட்டுவது, நிறைய விதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ்ஐ பற்றி பேசினாலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு என்பது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டோட்டலாகவே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓபிஎஸ்ஸை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓபிஎஸ் ஆண்மையற்றவர், அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு துரோகி அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய நபர் தான். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கலாக போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஒரு ரொம்ப ஒரு கல் நெஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஐ பற்றி பேசாத நபர்களே கிடையாது. அரசியலில் 1000 விமர்சனங்கள் ஓபிஎஸ்ஸின் மீது முன்வைக்கப்படுவது வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் போய்விட்ட ஒரு நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்படி ஓபிஎஸ்ஐ பற்றி பச்சையாக பேசுவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து ஒரு மிகவும் கேவலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து பல்வேறு விதமான சட்ட சிக்கல்களையும் சந்தித்து வர வேண்டிய ஒரு சூழல்களும் இருக்கிறது நண்பர்களே. கொடியை யூஸ் பண்ணக்கூடாது. அதிமுக ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆண்மை என்ற ஒன்று அவருக்கு இருந்தால் துணிந்து தன்னந்தனியாக நிற்கட்டும், பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேர்தலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது நண்பர்களே. ஸோ ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பிரவேசம் பற்றி தனித்து அவரை மேலே அனுப்ப போகிறாங்க மத்தியில். ஓகேங்களா, அவருடைய தமையனாக இருக்கக்கூடிய பையனை தமிழ்நாடு அரசியல், ஏன்னா அவருக்கு இப்போ தான் 40 வயசு கிட்ட இன்னும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ தான் இளமையாக இருக்கிறாரு. ஸோ அடுத்த 30-40 வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசியலில் இருக்க முடியும் அவரால். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இப்போவே 70 கிட்ட வரப்போகுது. ஓகேங்களா, அவங்க வயசான பார்ட்டிகளை எல்லாம் தூக்கி மேலே போட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய மகன்களை எல்லாம் இங்கே போடுவது என்பது அரசியல் சூழல்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஓகேங்களா, மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.